Ladies and gentlemen, the service will be run in two halves this afternoon. The first half being devotional songs, the second half being the Tevarams, the sacred songs where we call up the family, friends and relatives to come to the front of the altar and do a Deeparadhana by offering a prayer to our late Amma. Vakratunda Makaya Suryakoti Samaprabha Nirvikram Guruve Deva Sarvakari Sur Sarvada Sarvakari Sur Sarvada Sarvakari Sur Sarvada Om Bhurvasva Tatsaviturvarenyam Bhargo Devasya Dhimahi Yo Yona Prachodayam Om Bhurvasva Tatsaviturvarenyam Bhargo Devasya Dhimahi Yo Yona Prachodayam Om Bhurvasva Tatsaviturvarenyam Bhargo Devasya Dhimahi Yo Yona Prachodayam. Om Shri Ganeshaya Namah Om Gam Ganapatiye Namah Tatpurushaya Vidmahi Vajrakundaya Dhimahi Dando Dandi Prachodayam. Om Shri Ganeshaya Namah Sarvesha Vinayaka Sarvesha Vinayaka Sarvesha Vinayaka Sarvesha Vinayaka Asitinamude Vinayaka Varikakum Devam Vigneshwara Asitinamude Vinayaka Varikakum Devam Vigneshwara Tyagatan Muriye Vinayaka Sarvesha Vinayaka Tyagatan Muriye Vinayaka Sarvesha Vinayaka Sarvesha Vinayaka Sarvesha Vinayaka. Om Gam Ganapati Vinayaka Gajamuga Gajamuga Vigneshwara Om Gam Ganapati Vinayaka Gajamuga Gajamuga Vigneshwara Yane Mugane Vinayaka Sarvesha Vinayaka Yane Mugane Vinayaka Sarvesha Vinayaka Sarvesha Vinayaka Sarvesha Vinayaka
கை கொண்டு விநாயகா அங்கசத்தில் வழிகாட்டும் விக்னேஸ்வரா பாசே கை கொண்டு விநாயகா அங்கசத்தில் வழிகாட்டும் விக்னேஸ்வரா தந்தைகள் யாவும் செய்த விநாயகா ஈரே தந்தாய் விக்னேஸ்வரா தந்தைகை தியாகம் செய்த விநாயகா ஈரை தந்தாய் விக்னேஸ்வரா சர்வேஷா விநாயகா சர்வேஷா விநாயகா ஆசத்தினாமுதே விநாயகா வழி காட்டும் தெய்வம் விக்னேஸ்வரா பாசத்தினாமுதே விநாயகா வழி காட்டும் தெய்வம் விக்னேஸ்வரா தியாகத்தன் மொழிய விநாயகா சர்வேஷா விநாயகா தியாகத்தன் மொழிய விநாயகா சர்வேஷா விநாயகா சர்வேஷா விநாயகா சர்வேஷா விநாயகா சர்வேஷா விநாயகா அம்மா என் அழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காத உயிர் இல்லையே அம்மா என் அழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காத உயிர் இல்லையே நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயின்று வேறொன்று அம்மாயின் அழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காத உயிரில்லையே அபிராமி சிவகாமி கருமாரி மகமாய் திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா அன்னிக்கு அண்டாதும் அபிஷேகம் அலங்காரம் பொழுகின்ற திற துண்டன் நான் தானம்மா பொருளோடு புகழ் வேணும் மகனாலும் தாய் வந்தன் அருள் வேணும் எனக்கென்று அது போதுமே அதை திங்க பிற கொண்டு அமைந்தாலும் நான் உந்தன் மகனான பிறக்கின்ற வருந்தோளுமே அதை நீயே தருள்வாயே அம்மாயின் அழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காத உயிரில்லையே பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவை யாரும் முறத்தாங்க ஏடுங்கம்மா விலை மீட விலை வைத்த கேத்தானும் குடத்தானும் தழை தண்டு தாய் அன்பு
விழித்தானம்மா. ஏறிங்க மாதங்கள் கருள்வோடு நினைத்தாங்கி நீ 10 பெரும்பால் அருவேனம்மா. ஏறிங்க ஜென்மங்கள் எடுத்தாலும் உடைத்தாலும் உனக்கென்று நான் பட்ட கடன் தீரம்மா. உன்னாலே பிறந்தேனே அம்மா, என் அழைக்காத உயிரில்லையே. அம்மாவை வணங்காத உயிரில்லையே. நேரி நின்றே பேசும் தெய்வம் பெற்ற தாயெங்க பேருண்டையே. அம்மா, என் அழைக்காத உயிரில்லையே. அம்மாவை வணங்காத உயிரில்லையே. அம்மா, என் அழைக்காத உயிரில்லையே. அம்மாவை வணங்காத உயிரில்லையே. அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்றே. அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்றே. அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்றே. அருபவ கண்களை யார் துடைத்தாலும் அருபவ கண்களை யார் துடைத்தாலும் அவனும் ராமனும் ஒன்றே. அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்றே. பெற்றவும் உள்ளம் பேருனிதம் கொள்ளும் பிள்ளையம் ராவணம் ஒன்று. பெற்றவும் உள்ளம் பேருனிதம் கொள்ளும் பிள்ளையும் ராவணம் ஒன்று. மற்றவர்க்கெல்லாம் நல்வழி சொல்லும் மற்றவர்க்கெல்லாம் நல்வழி சொல்லும் மனிதம் ராமனும் ஒன்று. அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்றே. ஒரு மனம் பொழிந்தே நிறைவுதன் வாண்டு ஒரு மனம் ராவணம் உண்டு. ஒரு மனம் பொழிந்தே நிறைவுதன் வாண்டு ஒரு மனம் ராவணம் உண்டு. அருணிறை கருணை அமர்ந்தவன் எவனோ அருணிறை கருணை அமர்ந்தவன் எவனோ அவனும் ராமனும் உண்டு. அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனும் உண்டு. அருபவ கண்களை யார் துடைத்தாலும் அருபவ கண்களை யார் துடைத்தாலும் அவனும் ராமனும் உண்டு. அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனும் உண்டு. அவனும் ராமனும் உண்டு. அவனும் ராமனும் உண்டு.
Gurur Brahma Gurur Vishnu Guru Devo Maheshwara Guru Sakshat Parabrahma Tasmai Sri Guruve Namah. கண்ணில் தெரியும் காட்சியில் எல்லாம் கடவுள் இருக்கின்றார். அவர் கருணை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மனதில் இருக்கின்றார். கண்ணில் தெரியும் காட்சியில் எல்லாம் கடவுள் இருக்கின்றார். அவர் கருணை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மனதில் இருக்கின்றார். என்னும் எழட்டும் கற்றவர் வாழ்வில் முன்னே நிற்கின்றார். அவர் எழுத்தறியாது மனிதருக்கெல்லாம் எழுத்த நீக்கின்றார், எழுத்த நீக்கின்றார். கண்ணில் தெரியும் காட்சியில் எல்லாம் கடவுள் இருக்கின்றார். அவர் கருணை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மனதில் இருக்கின்றார். கால்களிலாது மற்றவர்க்கெல்லாம் காலாய் வழுக்கின்றார். அவர் கையிலாது மூடருக்கெல்லாம் கைகளில் தருகின்றார், கைகளில் தருகின்றார். கண்ணில் தெரியும் காட்சியில் எல்லாம் கடவுள் இருக்கின்றார். அவர் கருணை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மனதில் இருக்கின்றார். கண்ணில் தெரியும் காட்சியில் எல்லாம் கடவுள் இருக்கின்றார். அவர் கருணை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மனதில் இருக்கின்றார். சிவபெருமான் உந்தன் தந்தையல்லவோ, பார்வதி அம்மாவுன் தாயல்லவோ. திருநீர் என்னை காட்டும் வடிவேலவா, வடிவேல் எந்தன் துணையே வேல் முருகா. திருநீர் என்னை காட்டும் வடிவேலவா, வடிவேல் எந்தன் துணையே வேல் முருகா. வடிவேல் என்னை காக்கும் வடிவேலவா, உங்கள் நாமும் என்னை நானும் வேல் முருகா. வடிவேல் என்னை காக்கும் வடிவேலவா, உந்தன் நாமும் என்னை நானும் வேல் முருகா. ஓ முருகா, ஓ முருகா, சரவண பவகுக வடிவேலா. ஓ முருகா, ஓ முருகா, சரவண பவகுக வடிவேலா. திருநீர் என்னை காக்கும் வடிவேலவா, வடிவேல் எந்தன் துணையே வேல் முருகா.
ஜீவ பெருமாளுந்தன் தந்தையல்லவோ, பார்வதி அம்மாவும் தாயல்லவோ. ஜீவ பெருமாளுந்தன் தந்தையல்லவோ, பார்வதி அம்மாவும் தாயல்லவோ. ஸ்ரீ கணேசா உந்தன் அண்ணன் எல்லவோ, என்று பாடும் என்ற உயிர் உந்தன் எல்லவோ. ஸ்ரீ கணேசா உந்தன் அண்ணன் எல்லவோ, என்று பாடும் என்ற உயிர் உந்தன் எல்லவோ. ஓ முருகா, ஓ முருகா, சரவண பவகுக வடிவேலா. ஓ முருகா, ஓ முருகா, சரவண பவகுக வடிவேலா. திருநெறி என்னை காட்டும் வடிவேலவா, வடிவேல் எந்தன் துணையே வேல் முருகா. கண்கள் உன்னை தேரும் வடிவேலவா, எந்தன் கண்ணீர் உந்தன் அபிஷேகம் வேல் முருகா. கண்கள் உன்னை தேரும் வடிவேலவா, எந்தன் கண்ணீர் உந்தன் அபிஷேகம் வேல் முருகா. கண்கள் உன்னை தேரும் வடிவேலவா, எந்தன் கண்ணீர் உந்தன் அபிஷேகம் வேல் முருகா. கண்கள் உன்னை தேடும் வடிவேலவா, எந்தன் கண்ணீர் உந்தன் அபிஷேகம் வேல் முருகா. திருநெறி என்னை காட்டும் வடிவேலவா, வடிவேல் எந்தன் துணையே வேல் முருகா. வடிவேல் என்னை காக்கும் வடிவேலவா, உந்தன் நாமம் என்னை நாளும் வேல் முருகா. வடிவேல் என்னை காக்கும் வடிவேலவா, உந்தன் நாமம் என்னை நாளும் வேல் முருகா. ஓ முருகா, ஓ முருகா, சரவண பவகுக வடிவேலா. ஓ முருகா, ஓ முருகா, சரவண பவகுக வடிவேலா. சரவண பவகுக வடிவேலா, சரவண பவகுக வடிவேலா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. கங்கை அணிந்தவா, கந்தோ துளம் விலாசா, தடங்கையாடும் பாதவீனோதா, லிங்கேஸ்வரா நின்றான் துணை நீரா. தில்லை அம்பல நடராஜா, பெருமையாதனே பழமேதான். தில்லை அம்பல நடராஜா, பெருமையாதனே பழமேதான். அல்லல் தீத்தாண்டவா, வாவா அமியானவா. அல்லல் தீத்தாண்டவா, வாவா அமியானவா. தில்லை அம்பல நடராஜா, பெருமையா
பதி எழுமையகல வரும் தாவா வள்ளப்புங்கவ எழுமையகல வரும் தாவா வள்ளப்புங்கவ தில்லை அம்பல நடராஜா பெருமை நாதனே பழமேகா பலவித நாடும் கல்லையேறும் அணி முதல் உன்னையே துளை பாடும் பலவித நாடும் கல்லையேறும் அணி முதல் உன்னையே துளை பாடும் கலையலங்கார பாண்டிய ராணி லேசா கலையலங்கார பாண்டிய ராணி லேசா மல்லையன் வாசா மங்கா மணியானவர் தில்லை அம்பல நடராஜா பெருமை நாதனே பழமேகா அல்லந்தி தாண்டவா பாபா அவையானவா அல்லந்தி தாண்டவா பாபா அவையானவா தில்லை அம்பல நடராஜா பெருமை நாதனே பழமேகா தில்லை அம்பல நடராஜா பெருமை நாதனே பழமேகா தம்போ மாதேவா தம்போ மாதேவா தம்போ மாதேவா தம்போ மாதேவா தம்போ மாதேவா தம்போ மாதேவா ஊரார் வெறுத்தான் உலகம் பழித்தான் உதவும் கோவில் மணி ஓசை தாயார் மடியில் தாய்வை அணித்தே தழுவும் நெஞ்சல் மணி ஓசை இதூரவினி கூறும் மணி ஓசை இவன் ஊரணிக்க காட்டும் மணி ஓசை தேவன் கோவில் மணி ஓசை நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை தேவன் கோவில் மணி ஓசை நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை பாவிகள் மீடும் ஆண்டவன் காட்டும் பாவிகள் மீடும் ஆண்டவன் காட்டும் பாசத்தின் ஓசை மணி ஓசை தேவன் கோவில் மணி ஓசை நல்ல சேந்திகள் சொல்லும் மணி ஓசை
பூரணிக்கு காட்டும் மணிவோசை தேவன் கோள் மணிவோசை நல்ல செய்திகள் சொல்லும் மணிவோசை அருமை அம்மானே என்றொரு வார்த்தை வழங்கும் கோவல் மணி ஓசை அருமை அம்மானே என்றொரு வார்த்தை வழங்கும் கோவல் மணி ஓசை அம்மா அம்மா என்றோ குழலில் அடங்கமும் கோவல் மணி ஓசை நீனுவாசை கிழவன் குழலோசை அவன் அன்பினை காட்டும் மணி ஓசை நீனுவாசை கிழவன் குழலோசை அவன் அன்பினை காட்டும் மணி ஓசை தேவன் கோவல் மணி ஓசை நல்ல சேந்திகள் சொல்லும் மணி ஓசை பாவிகள் மீளும் ஆண்டவன் காட்டும் பாவிகள் மீளும் ஆண்டவன் காட்டும் பாசத்தின் ஓசை மணி ஓசை தேவன் கோவல் மணி ஓசை நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை தேவன் கோவல் மணி ஓசை நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை சத்ய சாயி பாபா சமரசன் தமிழ் பூபா அருள் செய்வாய் நீ அருள் செய்வாய் சத்ய சாயி பாபா சமரசன் தமிழ் பூபா அருள் செய்வாய் நீ அருள் செய்வாய் சத்ய சாயி பாபா சமரசன் தமிழ் பூபா அருள் செய்வாய் நீ அருள் செய்வாய் நித்யவன் பாதமலர் நினைந்திதழ் சாந்தி நித்யவன் பாதமலர் நினைந்திதழ் சாந்தி நிலை பெற தெளிந்தினன் நீ ஒரு காண்டே நிலை பெற தெளிந்தினன் நீ ஒரு காண்டே சத்ய சாயி பாபா சமரசன் தமிழ் பூபா அருள் செய்வாய் நீ அருள் செய்வாய் அன்பு பழித்து சேரும் அற்புத கணியே அன்பு பழித்து சேரும் அற்புத கணியே அருட்பெரும் ஜோதி மெய்யான மாமுனியே அருட்பெரும் ஜோதி மெய்யான மாமுனியே
இன்ப பேருத்தாய் வந்து இனி அருட்டணியே, இன்ப பேருத்தாய் வந்து இனி அருட்டணியே, ஈதறி வைத்திடுவாய் அடியே இனியே, ஈதறி வைத்திடுவாய் அடியே இனியே. சத்ய சாயி பாபா சமரசம் தமிழ் பூபா அருள் செய்வாய், நீ அருள் செய்வாய். சத்ய சாயி பாபா சமரசம் தமிழ் பூபா அருள் செய்வாய், நீ அருள் செய்வாய். சத்ய சாயி பாபா, சத்ய சாயி பாபா, சத்ய சாயி பாபா, சத்ய சாயி பாபா. அம்மா தாயே ஆதரிப்பாயே, ஆந்தாருவாய் நீயே. அம்மா தாயே ஆதரிப்பாயே, ஆந்தாருவாய் நீயே. அன்பும் பண்பும் அழகும் அழகும் அல்லை தந்தாயே. அம்மா தாயே ஆதரிப்பாயே, ஆந்தாருவாய் நீயே. நவசக்தி தேவி நாளும் உன்னை நல பெற வேண்டுகின்றோ. நவநிதி ஏறும் நினைவானாங்கள் நவராத்திரி கொண்டாவணும். நவசக்தி தேவி நாளும் உன்னை நல பெற வேண்டுகின்றோ. நவநிதி ஏறும் நினைவானாங்கள் நவராத்திரி கொண்டாவணும். அம்மா தாயே ஆதரிப்பாயே, ஆந்தாருவாய் நீயே. ஆனந்த ஜோதி அளிப்பாய் நீதி வருவேனான் தாவி. ஆனந்த ரூபி அருள்வாய் தேவி தருவேன்றாவி. ஆனந்த ஜோதி அளிப்பாய் நீதி வருவேனான் தாவி. ஆனந்த ரூபி அருள்வாய் தேவி தருவே என்றாவே. அம்மா தாயே ஆதரிப்பாயே, ஆந்தாருவாய் நீயே. அன்பும் பண்பும் அழகும் அழகும் அல்லை தந்தாயே. அம்மா தாயே ஆதரிப்பாயே, ஆந்தாருவாய் நீயே. அம்மா தாயே ஆதரிப்பாயே, ஆந்தாருவாய் நீயே. ஆ ஆ ஓ ஆ ஆ ஓ. Thank you, ladies and gentlemen. That concludes the first half. Before we move on to the second half, we have two tribute speakers. Our first speaker will be Saskia Pelsa. She's the granddaughter. Now.
Good afternoon, everyone. Today I'll actually be saying two tributes. The first will be from myself and the second will be on behalf of my mother. Grandma was a very special person in our lives, and I spent a lot of time in her house. After I was born and allowed to go home from the hospital, my parents first brought me to my grandmother's house so that she could see me. This home became my creche for the first 4 years of my life. I would have the most fun there and eat the tastiest and healthiest foods. At Grandma's house, I didn't hear things like, "Get down from there, don't touch that. I'm only going to tell you once," or "You'll sit at that table until your plate is empty." Instead, I would hear, "Ayo, leave the child alone. Don't hit her. Give her what she wants. Don't make her cry." Grandma was very loving and caring and had a beautiful heart. I would run and hide behind her to avoid getting a spanking, or cuddle with her under the blanket on cold days. It was the warmest spot to be in, my own personal heater. I had the opportunity to interview Grandma for one of my assignments in primary school, and I learned quite a bit about her. She grew up in Church Street in Pietermaritzburg. She had 4 sisters and 4 brothers. She schooled up to Standard 4, which is grade 6 these days. She was good at maths and loved to help my mom with her maths homework during primary school. She also loved to cover my mom's school books and taught my mom how to write in cursive. Her favorite color was pink. She loved strawberry milkshakes, and her favorite chocolate was the Milky Bar. Grandma lives on in our hearts now, and I will forever cherish the memories I made with her. I love you, Grandma, and thank you for everything. I will be forever grateful and thankful that God chose you to be my grandmother. Now I'll be reading the tribute on behalf of my mom. Today, we honor the life of our remarkable mother who taught us the true meaning of love and sacrifice. If you knew my mother well, you would know that she was a woman of few words, never confrontational. If you mocked her or said something harsh to hurt her feelings or spoke ill about her to another person and she heard you, she will look the other way and pretend that she didn't hear. One of the many great attributes God blessed her with was self-control, an attribute that not many of us possess. Amma faced a lot of challenges and difficulties in her life, but never complained that it was a burden. She sacrificed her own comfort and desires for our well-being for many years, even though she wasn't in the best of health sometimes. This showed her unwavering, selfless, and unconditional love for us. Amma enjoyed the simple things in life and was never demanding. Her favorite color was pink. She had this pink sari with a little blue on it, which she wore to most functions, almost like a uniform. And when we reminded her that she had many other saris to choose from, she would say that she had washed this one, so it's clean and she can wear it again. Life became easier on Amma when we were eventually able to build our house and connect electricity and water. We also made sure she was on medical aid, so she didn't have to spend a whole day once a month in hospital waiting to see a doctor before collecting medication. My brothers would often phone to ask what Amma needs, or they would stop by to leave money to buy what she needed. We did our best to make sure that she was short of nothing. One of the joys of Amma's life was the new additions to her family, her daughters-in-law, son-in-law, and grandchildren. When it was Mother's Day, or her birthday, or Christmas, or any other holidays and occasions, sometimes it was just popping by to see how she was doing. The full house with noise, laughter, and lots of activity. Children running around playing hide and seek in the house, or even jumping on her bed, brought her so much joy and delight. As the years went by, she was so comfortable with her daughters-in-law and son-in-law that she would choose the gifts she wanted them to buy for her, whether it was for a special occasion or sometimes it would just be that she needed something. They would phone her to ask what gift she would like. Even though Amma knew what she was going to receive, she would still be so pleasantly surprised when she unwrapped her gifts.
She formed a special bond with her daughters-in-law and son-in-law, and they brought lots of love into her life. Amma had her very own private, self-trained caregivers at home 24/7. The last her pressure, feeding her, checking her sugar, and making sure that she had her medications on time. They made sure she was comfortable, did her daily exercises, and stayed awake with her on nights when she couldn't sleep. They knew when Amma was sick in the middle of the night and needed to go. Hard work wouldn't kill you, and that hard times can be overcome. We miss Amma every day. Home is not the same without her, but we know that she is our angel now, watching over us and protecting us. Her spirit will shine brightly in our hearts forever. Thank you. A beautiful tribute from the granddaughter and the granddaughter's mum. Our next speaker is the son, Dharma, who now pay tribute to his mum. Dear Mom, I'm grateful for the way I was raised. You were never afraid to be my mother, to put your foot down, to teach me right from wrong, and to make sure that we all did our best. You always cared for us. You were there for us no matter what. We will forever miss your strength, your presence, and your love. Even though you are no longer here, your memory will remain etched in our hearts forever. We will always cherish our times together. Good afternoon, Vanakkam and Om Saram to one and all of you. On behalf of the family, we would like to thank you for your presence here this afternoon and for also being a constant source of support and strength to the family, especially over the last 11 months. Today we pay tribute to our dear mom, a woman of grace and dignity. Lakshmi Govender was born on the 9th of November 1938, as stated by Saskia, in Church Street, Pietermaritzburg. She moved to Cliffdale after a marriage in 1962 and lived there until her passing away on the 31st of July 2023. She lived in Cliffdale for about 61 years of her life. Mom was always a pillar of strength to the family. She was the most loving, humble, compassionate, honest, understanding, and family-oriented person you could find. She fulfilled her duties to the family in a quiet and unassuming manner. She was the most beautiful soul one could ever meet, but above all else, she will be remembered for her kindness and humility. Mom was an extremely hard worker who devoted her life to her family. Her influence on us, the children, was undeniable. She shaped the people we have become today and was an inspiration to our professional lives. Though not highly educated herself, she laid a solid foundation for us to succeed in life. She was the epitome of patience and survived our constant demands as teenagers. In many ways, she achieved the impossible. We were a family very poor in resources, but she was always able to achieve so much with so little. Her strength made us feel invincible, and we always felt that we could conquer anything. In her own way, she gave us confidence to dream big and achieve our goals. What we lacked materially was more than made up with love, unity, and spirituality. She treated the daughters-in-law with love and kindness. She grew to love her son-in-law, Oki, as a very own son, and he in turn took very good care of her, always ensuring that he took her for her medical appointments, or setting up the TV he bought her to watch the Indian channels. She spent 2 years with Taloshni and Oki during the COVID pandemic
to ensure her safety. We express our gratitude to them for this. I'd just like to say something else about Oki. Right now, we have a brother who's quite ill in hospital. And who else do we rely on but with Oki to be there and to take care of everything while we are here? Such is Oki's importance in the lives of our family. Mom loved all her grandchildren, and they loved her greatly in return. Our two children, in my case, Devarshan and Mayuri, were fortunate in that Mom stayed with us quite often whenever she came to PMD, Pietermaritzburg, for her medical checkup. They played games together, watched movies, and most importantly, she was always present for their birthdays. These are some of the memories they will cherish. During her latter years, her health took a turn for the worst. She was diagnosed with Parkinson's disease, which gradually weakened her. She was fortunate in that her daughters were her caregivers, and we are very grateful for that. We are also very grateful to Mom for having reached a ripe old age of 84, in spite of the debilitating sickness that she suffered from. I would like to conclude by saying that mothers loom large as influences in our lives, and the loss of our mother has been one of the most difficult experiences for us. It was that famous American president, Abraham Lincoln, who said, "All that I am and ever hope to be, I owe to my angel mother." I'd like to take this opportunity also to say thank you to everybody